அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக நம்ம வண்டியில் போய்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் போகிற வழியில் யாராவது வழியில் போய்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் கஷ்டப்பட்டு நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு சுமையை தூக்கி கொண்டு போய்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் ஐயா வாங்க பின்னால் உட்காருங்க, உங்களை போய் அந்த ஸ்டாப் வண்டி இறக்கிடுதான் அப்படின்னு சொல்லி சொன்னதோட ரொம்ப சந்தோஷம் ஏன்னு சொல்லி ஏறி உட்காருவாங்க. ஏறி உட்கார்ந்தவர்களை அந்த ஸ்டாப்பில் வண்டி விட்டதோட ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்லுவாங்க, வாங்கண்ணே டீ சாப்பிட்டுட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. பரவாயில்லை அப்படின்னு சொன்னதோட கடவுள் உங்களுக்கு ரொம்ப அருள் புரியட்டும் சொல்லி ஒரு மனதார ஒரு பிரார்த்தனை செய்வாங்க. உதவி பெற்றவருக்கு நம்மளுக்கு உதவி செஞ்சாருங்கிற ஆத்மா திருப்தியோட ஒரு பிரார்த்தனை அவர் செய்வார். உதவி செய்தவருக்கு நம்ம ஒரு நன்மையை செஞ்சுருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஆத்ம திருப்தியோட அந்த இடத்த விட்டு கடந்து செல்வார். இதுதான் மனிதங்கிறது. ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்கு உதவி செய்வதன் மூலமாக பெறக்கூடிய அந்த ஆத்மார்த்தமான அந்த வணக்கம் தான் இறைவன்கிட்ட ரொம்ப ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு வணக்கம். நபித்தோழர் அப்துல்லா இப்னு உமர் அலி அல்லாஹு அன்ஹும் அவங்க அறிவிப்பாங்க, இந்த ஹதீஸ் சுனன் அபுதாது சுனன் நசை போன்ற ஹதீஸ் நூறுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மன் சனா இலைக்கும் மஅரூஃபா, உங்களுக்கு யாராவது ஒரு நன்மையை செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் காஃபி ஓஹு, அவர்களுக்கு வெகுமதிகளை அழைங்க கொடுங்க. நம்மளுக்கு யாராவது ஒரு உதவி பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு வெகுமதி, ஒன்று அவங்க மன சந்தோஷத்துக்காண்டி நம்மளுடைய மன சந்தோஷத்துக்காண்டி. இல்லம் தஜிது மாத்து காஃபி ஊஹு, நீங்கள் அவ்வாறு வெகுமதிகள் கொடுக்கக்கூடிய அளவுக்குண்டான எந்த ஒன்றும் உங்கள்கிட்ட இல்லை என்று சொன்னால், ஒரு உதவியை பெற்றதுக்கு பின்னால் பிரதி உபகாரமாக வெகுமதி கொடுக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒன்றும் உங்கள்கிட்ட இல்லை என்று சொன்னால், உதவி செய்த அந்த நபருக்காண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க. எதுவரை பிரார்த்தனை தெரியுமா? நீங்கள் அவருக்கு பகரம் செய்து விட்டோம், வெகுமதியை அளித்து விட்டோம் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு அதை உதவி செய்த அந்த நபருக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸில் சொல்லி தர்றாங்க. ஏன் சொல்கிறாங்க சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உதவி அவர்கள் பெற்றார்கள் என்று சொன்னாலும் அதற்கு அவர்கள் பிரதி உபகாரம் செய்யாமல் இருந்ததே கிடையாது என்பது ஹதீஸ். அதே நேரத்தில் ஒரு நபர் உதவி பெற்று எதுவும் செய்ய முடியாத அந்த சூழ்நிலை வந்தால் அதுக்குண்டான பிரார்த்தனையை நபி ஸல்லல்லாஹு சொல்லி தர்றாங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைரா, இறைவன் உங்களுக்கு நிரப்பமான கூலியை வழங்குவானாக என்ற பிரார்த்தனையையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்கு கற்றுத்தர்றாங்க.